24 மணி நேரத்துல 20 மணி நேரம் நம்ம இப்படி படுத்து தூங்கி நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். 4 மணி நேரம் தான் நம்ம உழைக்கிறோம். ஆமையா, அதுலயும் 2 மணி நேரம் புல்ல பக்கத்துக்காண்டி தண்ணி அடிக்கிறதுக்காண்டி ஒதுக்கிடுறோம். ஆமா, அப்புறம் எங்கிட்ட நம்ம நாடு வல்லரசு நாடா மாறுறது. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அப்படின்னு சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாணச்சந்திரன் செத்து போயிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனமான உலகமா போச்சு. இனிமேல் இந்த உலகத்துல நம்ம உயிரை வச்சுக்க கூடாது அப்படின்னு அவரோட உயிரை அவரே மயத்து கொண்டார். பட்டுக்கோட்டை கல்யாணத்துல இருந்து அவர் சொல்லாவே பேசிக்கிட்டு நல்ல வார்த்தையே பேசாத மேலையில உட்காந்துக்கிட்டு எப்படி கூட்டிட்டு திரியுறீங்க? ஒரு ஆம்புலன்ஸுக்காண்டி பெரிய பிரச்சனை பண்ணிருக்கேன். சரி இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கிறேன். அடுத்த ஒரு வேலை அப்ப பேசிக்குவோம். இருக்கட்டும், காலத்தை நேர்த்தி அனுப்பிச்சு. ஏன்னா ராத்திரில சம்பாதிக்கிறவங்க 2 பேரு, ஒன்னும் களவாணி பையன், இன்னொன்னு இந்த நாடகக்காரங்க. ஏன்னா களவாணி பையன் என்ன பண்ணுவான்னா, இது மாதிரி ஒரே படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் நகைப்படத்தை எழுதிட்டு ஓட்டமா ஓடியே போயிடுவான். இந்த நாடகக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் முழிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை சொல்லி காலையில கை நிறைய காசு வாங்கிட்டு போவோம். இப்படி படுத்து தூங்குனீங்கன்னா நாங்களும் கலாணி பேரும் ஒண்ணுதானே. ஏன் இப்படி எங்களை கூட்டு வந்து கேவலப்படுத்த அசிங்கப்படுத்த? அங்க பின்னாடி திரும்பி பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மை படத்துல போர்க்களத்துல கிடக்குற மாதிரி கிடக்கு. எப்படி கிடக்கு பாரு, கண்கொள்ளா காட்சியா, உர மூட்டை அடிக்க போட்ட மாதிரி. சரி கிடக்கட்டும், நம்ம பணியை பார்ப்போம். இதுல காதுல லேசா விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு? கோமாளிக்கு என்ன வேலை? என்னுடைய பிரச்சனை நான் சரியா நிப்பேன். என்னப்ப வீணைக்குள்ள கட்டி இருக்கா? அதானே, வீணைக்குள்ள எப்படி கட்டி இருக்கும்? யாருக்கு இன்னாருன்னு சொல்லு. ஏன் பதஷ்டப்படுற ஆம்புலன்ஸ் மாதிரி? ஒண்ணு ஒன்னா சொல்லு. கோமாளிக்கு என்ன வேலை? அதாவது சந்தனம் தலைவிட என்ன தாவுது பறக்குதுன்னு போட்டுக்கிறேன். பொறுமையா சொல்லு. சந்தன தலைவிடமா அவருக்கு எந்த இடத்துல? உடம்பெல்லாம். ஏன் உடம்பு பூரா என்ன புண்ணா? இல்ல அவரு சொல்ல. நான் என்ன கேக்குறேன், கோயிலுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு முடி இறக்குவாங்க. நல்லா கேட்கணும். கோயிலுக்கு முடின்னு இறக்குவாங்க. தாய் மாமன் மடியில உட்கார வச்சு காதை குத்தி முத முடி முதன்னு இறக்குவாங்க. அப்ப தலையில சந்தனத்தை தடவுவாங்க. ஆமா, அதானே உண்மை. இவருக்கு உடம்பு பூரா தடவுறாங்கன்னா இவர் என்ன கரடி குட்டியா உடம்பு பூரா சேவிங் பண்ணிருக்கா? தேவலவாசி இல்லையா? என்ன தோலை உரிச்சு போட்டாங்களா? சொல்ற தமிழ ஒழுங்கா பேசியா? அவர் தேவலவாசி. அப்படி பேசு. நாக்குல உனக்கு தடிமணம் கிடக்கு. இருக்கட்டும். அப்புறம் என்னவா? அப்புறம் என்ன? வீணை கட்டி விடணும். வீணை கட்டி விடணும். ஏன் இவர் கையில என்ன சிறங்கா? நான் கட்டி விடுறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை பிள்ளைக்கு எதை வேணாலும் செய்யலாம். நம்ம வீணையை கட்டி விடணும்னா இவர் கையில சிறங்கா இருந்துச்சுன்னா நம்ம கட்டி விடலாம். என்ன ஓனா? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னாரு? வெளியே திரும்ப போனா முக்கியமான வேலை. வெளியே திரும்ப போனா குண்டியை கழுவி விடணுமா? போனா தானே, அங்கேதான் அடப்புண்டா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். கழுவி விடுறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, கழுவி விடணும். என்னதை கழுவி விடணும்? குண்டிய. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. நீ பேசுற தமிழ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் காதுல வேற மாதிரியே உங்களுக்கு ஏயா என்னையும் போட்டு குழம்பிட்டு. சரி இருக்கட்டும். கழுவி விடுறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் தான் கழுவணுமா இல்ல முன்னாடி எதுவும் கழுவணுமா? அதுக்கு மட்டும் கை வேலை செய்யுது. முன்னாடி மட்டும் அவர் கை வேலை செய்யுது, பின்னாடி அவருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. சிரிச்சுக்கிட்டே உட்காந்துரு. மோளை காலை வரட்டும். எது இப்ப அவருக்கு வேலை செய்யுதுன்னு தூரத்தில் பார்க்கும்போது யாரோ சாரியா போல் தெரிகிறது. வரட்டும், பார்ப்போம்.
தீர்மானம். உங்க இசைக்கு நான் அடிமை. ஒரு வினையை நம்ம ஆற்றோம் அப்படின்னா சில பேர் அதை கடந்து வருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாமல் அதற்கு எதிர்வினை மிகச்சரியாக ஆற்றி இருக்கிறீர்கள். உண்மையிலே அதை கண்டு அதை கேட்டு என் உண்மையை உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு தான் வேர்வையில சளி பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு வாரம் ரொம்ப சிரமம். இப்ப மாதமா பிடிச்சி இழுத்துக்கிட்டு நல்லா இருக்காதா? டீ கடையில எல்லாம் டீ குடுக்குறாங்க. டீ கடையில் டீ குடுக்குறாங்களா? ஏன் டீ ஆத்திக்கிட்டு? எனக்கு இந்த காது அடப்புண்டா இருக்கு. சரி, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. வீட்டிலே மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம்தானே? மனைவிகள் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு மனைவிகளும் அருமையாக இருக்கிறார்கள். அவர்தான் மனைவியில் விட்டுவிடுங்கள். தங்கள் மனைவிகள்? என்னுடைய மனைவிகள் எல்லாம் அழகாக தூங்குகிறார்கள். ஏன் விழித்திருக்க மாட்டார்களா? விழித்திருப்பார்கள் நான் வேலை செய்யும் பொழுது. தாங்கள் வேலை செய்யும் பொழுதுதான் விழித்திருப்பார்களா? இப்ப 24 நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. தங்களை பற்றி புரிந்து கொண்டே தூங்குவதுதான் உடலுக்கு. சபையுடைய நாகரிகம் என்னவென்றால் வந்தாரை வரவேற்பது குலப்பண்பு, வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட முகச்சவரம் செய்யணும். முகச்சவரம் செய்ய புரியா? ஏய், அபச்சாரம்னா தவறுன்னு அர்த்தம். அபச்சாரம் செய்தாலும் கூட ஒரு வீடு இருந்தால் உபச்சாரம் செய்ய வேண்டும். சரி, செய்யணும்ல, நல்லா செய்யணும்ன்ற அந்த அடிப்படை அறிவு இருக்குல்ல. என்னை பார்த்த உடனே நீ என்ன செஞ்சிருக்கணும்? வெளிச்சம் எரியதில்லாட்டி உங்களை நான் செஞ்சிருப்பேன். ஏதாச்சும் வினயமா பேசுறேன்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேச கொஞ்சம் கோமாளி கதையை எப்படி எல்லாம் நீ கதையை எப்படி நடத்துங்க அந்த அடிப்படை அறிவில்ல. சரி, ஒரு தடவை கேட்டா கடை சரி சாமி தூங்கிட்டேன், நான் அங்கிட்டு போயிட்டேன் இங்கிட்டு போயிட்டேன், ஏதாச்சும் ஒரு கதை சொல்லலாம். சரி, 4 தடவை கேட்டேன். 4 தடவை கேட்ட பொழுதும் சரி 6 கூட சொல்லுவேன். புரியா? ரொம்ப நீளமா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வார்த்தை சோ ஏன் சொன்னா உன் வாயில இருக்க முட்டு வந்து கொட்டிடுமா? சரி, நானும் வந்து ஏதாச்சும் எடுத்தேன் சுவாமி. சரி, பரவாயில்ல, நம்ம சும்மா போயிடுவோம். நான் அந்த சோப்பா மறந்துட்டேன், என்னங்க ஆலோசோ இப்பயாச்சும் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்து நானு காத்துக்கிட்டு இருக்கேன். சவடாதனம் பண்ற, சண்டிகத்தனம் பண்ற. ஆனா வாயில இருந்து இப்ப வரைக்கும் ஆலோசோ ஒரு வார்த்தை வந்துச்சாயா? மிகப்பெரிய தவறு இல்லையா அது? அவச்சாரம் செய்தாலும் ஓச்சாரம் நல்லா செய்வோம், வெக்கம் வரை செய்வோம். வந்தாரை வாழ வைக்கக்கூடியது தமிழ்நாடு. வந்தவங்களை மட்டும்தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. பானிபூரி விற்கிறவன், பூட்டு விற்கிறவன், பெல்ட் விற்கிறவன், இவங்களை தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேரையும் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீடு தேடி வந்தால், நீங்க சொன்ன வார்த்தை எது? வீடு தேடி வந்தால் உபச்சாரம் செய்ய வேண்டும். நான் நிக்கிறது காட்டுக்குள்ள. இந்த இடத்துல வந்து உபச்சாரம் செய்யணும்னா எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. நீங்க என் வீடு தேடி வாங்க, உங்களுக்கு கிடா வெட்டி விருந்தே வைக்கிறேன். நல்ல கருத்து. நீ உபச்சாரம் செய்யணும் அப்படின்னா நீ வீடுகள் வந்திருக்க வேண்டும். ஆனா காட்டுல என்னத்தான கொடுக்கறது? அதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஆனா இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. குசேலன் தெரியுமா உனக்கு? அந்த ஆளு எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கும் பழக்கம் இல்ல. நானும் கதையா படிச்சிருக்கேன். அவர் யாருன்னா கண்ணபர மகாத்மாவுடைய பாலிய சிநேகிதர். ஓஹோ. ஒருமுறை கண்ணபர மகாத்மாவுக்கு பட்டாபிஷேகங்களுடன் ஓடியாச்சு. அந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணனை வாழ்த்துற போகும் பொழுது எல்லாரும் அவங்களால முடிஞ்ச பொன்னாடையோ பட்டாடையோ பொன்பொருளோ எல்லாம் கொண்டு வராங்க. ஆனா இவர் வறுமையில் படிக்க சிக்கிறதுனால இவரால் கொண்டு போறதுக்கு பட்டாடையோ பொன்பொருளோ எதுவுமே இல்லை. அவர் வீட்டில் இருந்தது ஒரு கைப்பிடி அவல் மட்டும்தான். பாவம். இதே நம்ம கண்ணனை